ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறமும் அவங்க ஆத்மா தன்னோட மகனை தன்னோடவே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு உண்மை நிறைந்த அதிபயங்கர கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியாததுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னால் நேற்று வீடியோ போட முடியல. என் வீடியோவை எதிர்பார்த்துட்டு இருந்த என்னோடய சப்ஸ்கிரைபர், அதாவது எதிர்பார்த்துட்டு இருந்திருந்தால் நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி அதனால் ஈவினிங் 5க்கு மேலே ஒரு வீடியோவும் நைட்டு 9 o'clock மேலே ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி 2 வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பம்மலில் 2001 காலகட்டத்தில் நடந்த கதை தான் இது. சென்னை பம்மலில் ரம்யா, பெருமாள், அவங்களோட மகன் தர்மா, ரம்யாவோட அம்மா அப்படின்னு ஒரு 4 பேர் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. பெருமாள் ரம்யாவோட கல்யாணம்னு பார்த்திங்கன்னா ஒரு காதல் திருமணம். இவங்க 2 பேரும் தெற்கு தமிழகத்துலேருந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு நம்ம சென்னையை தேடி பொழப்புக்காக சென்னையை தேடி இங்கே தஞ்சம் அடைஞ்சவங்க தான். ஒரு கட்டத்தில் நம்ம பெருமாளுக்கு நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உரகடம் பக்கத்தில் நல்ல வேலை கிடைக்கிது, சூப்பர்வைசர் வேலை கிடைக்கிது. அதனால் இவரோட வாழ்க்கை தரம் மேம்படுது. உடனே பேங்க்கில் லோன் போடுறாரு, ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்குறாரு. அவங்க குடும்பத்துக்காக ஒரு சின்னதாக வீடு கட்டி அவர், அவங்க ஒய்ஃப், அவங்க பையன், அவங்க மாமியார் இப்படி கூட்டு குடும்பமாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வாழ்க்கை இப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கிற நேரத்தில் தான் நம்ம பெருமாள் குடிக்கு அடிமையாகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்த அவர் சடனாக அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இரவில் வீட்டுக்கு வரும்போது தன் நிலை அறியாமல் அவ்வளோ போதையில் தான் வீட்டுக்கே வராரு. இதை பார்த்து டெய்லியும் அணுவாக ரம்யா வேதனைப்படுறாங்க. தனக்குன்னு ஒரு மகன் இருக்கான், அவனோட வாழ்க்கையை பார்க்கணும். இந்த மனுஷன் இப்படி குடிச்சிட்டு அலையிறானே, இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும், இதை பற்றி யோசிக்கவே மாட்றானேன்னு சொல்லி ரம்யா ரொம்ப வேதனையாக ஃபீல் பண்ணுறாங்க. காலையில் எப்போவுமே எழுந்த உடனே நம்ம பெருமாள் கிட்டே போய், ரம்யா ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பையனை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், உங்களை நிறுத்துங்கன்னு சொல்லலை, கம்மி பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அளவில்லாத ஒரு போதையில் வரீங்க, உங்களால் நடக்கவே முடியல, அப்படியே குழந்தைங்க தவழ்ந்து வர மாதிரி வரீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரம்யா அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் காதலியே வாங்கிக்காத பெருமாள் திரும்ப திரும்ப குடிக்க தான் செய்கிறாரு. அப்படியாக ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அங்கேருந்து நடந்து வரும்போதே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுறாரு. அவருக்கு மாரடைப்பு ஏற்படுது. அந்த இடத்துலையே சுருண்டு விழுந்து இறந்தும் போகிறாரு. அவர் அளவில்லாத போதையில் இருந்ததுனால அவரால் கத்தவும் முடியல, எழுந்து ஒரு இடத்துல போய் ஹெல்ப் கேட்கவும் முடியல, ஓடவும் முடியல. இப்படியாக விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு அந்த தெரு வழியாக ஆள் நடமாட்டம் அதிகமாகும்போது நம்ம பெருமாளோட உடம்பை சில பேர் பார்த்து யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கே தான் பக்கத்தில் இருக்கார், இந்த ஆள் நான் பார்த்துருக்கேன், நீ பார்த்துருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்க வீட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இது தெரிஞ்ச அந்த ரம்யாவோட மனசில் பெரிய இடியே விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் கிடையாது. அவள் கூட இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். ரம்யா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் ரம்யாவும் மட்டும்தான் ரொம்ப வருஷமாக தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சொந்த பந்தங்களோட சப்போர்ட் எதுவுமே இல்லை. அந்த நிலமையில தான் நம்ம பெருமாளை காதலித்து இங்கே சென்னைக்கு அவங்க அம்மாவோட கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரம்யா ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் போகிறா. என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்ச நேரத்துக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்கார்றா.
நம்ம பெருமாளோட உடம்பும் ஜிஹெச்சுக்கு போகுது. ஜிஹெச்சுக்கு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம பெருமாளோட குடும்பத்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமாளோட குடும்பத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. அந்த சாவு வீட்டுக்கு வந்து சாவியும் அட்டன் பண்ணுறாங்க. பெருமாளை நல்லபடியாக நல்லடக்கம் பண்ணுறாங்க. அந்த பெருமாளோட நல்லடக்கத்துக்கு வந்த அந்த பெருமாளோட சொந்தக்காரங்க அது வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கூட சொல்லலை. ஆனால் அன்னைக்கு அந்த நல்லடக்கம் பண்ண அடுத்த நாள் எல்லோரும் கிளம்புற நேரத்தில் நம்ம ரம்யாவையும் அந்த தர்மான்ற ஒரு சின்ன பையனையும் பார்த்து வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் என் புள்ள பாதி வாழ்க்கையிலேயே போயிட்டான். உன்னெல்லாம் என் குடும்பத்தில் வர சொன்னது அப்படி இப்படின்னு அவங்க மனசை ரணமாக்குற விதமாக பயங்கரமாக பேசி புண்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த தர்மா, அந்த சின்ன பையன் 5 வயசு தான் ஆகுது. அவன் போய் கேட்குறான் அவங்க அம்மாகிட்ட, ஏம்மா எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா, ஒன்றும் இல்லைப்பா, அப்பா இறந்துட்டாங்கல்ல, அதனால் கோவத்தில் திட்டுறாங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாத, உனக்கு எப்போ அம்மா நான் இருக்கேன், நீ வருத்தப்படாத, அப்பா எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார், அவரோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் இவ்வளோ வார்த்தையை கேட்ட அந்த ரம்யா தன்னோட வாயை திறந்து எதிர்த்து யாரையும் எதுவும் பேசலை. அவளோட வலிகளை மொத்தமாக அவளோட கண்ணில் காட்டுறா. அந்த கண்ணுலேருந்து வர கண்ணீர் தான் அவளோட வலிகள். அந்த பையன் அண்ணாந்து பார்க்குறான், அம்மா என்னம்மா அழுகிறீங்கன்னு. நான் அழலைப்பா, அது சாதாரண கண்ணீர் தான் சொல்லி அந்த பையன்கிட்ட தன்னோட வலிகளை மறைச்சி கண்ணீர் மூலமாக வெளியே காட்டுறா. இந்த ரம்யா வந்து 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த லெதர் கம்பெனி, ஷூ கம்பெனிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை தேடி போகிறாங்க வேலைக்காக. ஒரு கம்பெனிலையும் வேலையும் கிடச்சிருது. மாதம் 7,000 ரூபாய் சம்பளத்தில் வேலையும் கிடைக்கிது. இவங்க அன்றாட வேலையை பார்த்துக்கிறாங்க. இவங்க வீட்டில் இருந்த அவங்க அம்மா வந்து, சும்மா இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் உனக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், பேரனுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற விதத்தில் பூ விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தெரு ஓரத்துலேயே பூக்கடையை போட்டு வியாபாரமும் பண்ணுறாங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. அந்த தர்மான்ற பையன் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்போவுமே எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவங்க வீட்டில் அசைவ உணவு இருக்கும். தர்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன்லாம் எடுத்து அவங்க அம்மா ஆசையாக செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க ஃப்ரீயாக. ஸோ அந்த டைமில் பையனுக்கு பிடிச்சதையும் நல்ல டேஸ்ட்டாகவும் சமைச்சு கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் எப்போவுமே அவங்க தான் ரெகுலராக மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி, நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்ம தர்மாவுக்கு சமைச்சு கொடுக்கறது வழக்கம். இதே மாதிரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் 3 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. தர்மா டிவி பார்த்துட்டு வீட்டுள்ளே இருக்கான். அவங்க பாட்டி அங்கே சாமான் கழுவிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் காய்கறி வாங்கிட்டு பையனுக்கு மட்டன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி பம்மல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா காய்கறிகளும் மட்டனும் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஒரு டீ கடையில் நிற்கிறாங்க. டீ கடையில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி, அப்புறம் இந்த மாதிரி போண்டா அதெல்லாம் போடுறாங்க. தர்மா நல்லா சாப்பிடுவானே, அவனுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் அந்த டீ கடையில் போய் 2 பஜ்ஜி 2 போண்டா பார்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் வாங்குறாங்க. வாங்கிட்டு திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் போயிட்டே இருக்குது. அவங்க புருஷனை எப்போவுமே நினைக்கிற எண்ணங்களும் போயிட்டுருக்கு. அவங்க பிள்ளைங்களை பற்றி ஏக்கமும் எப்பவும் இருக்குது. ஏன்னா அப்போ ஒரு புருஷன் இல்லாமல் ஒரு பொண்ணு இந்த காலகட்டத்துலேயும் அந்த காலகட்டத்துலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பையனை மேலே கொண்டு வரணும், படிக்க வைக்கணும், இந்த சமூகத்தில் ஒரு நல்ல இடத்த கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் அவளோட சாதாரண நாட்களில் கூட எப்போவுமே அந்த எண்ணங்கள் அலைப்பாயிறதா இருந்திருக்கு. இப்படியே அவள் எதையோ யோசிச்சுக்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கா. ஒரு லெஃப்ட் கார்னரில், ஒரு பெரிய கார்னர் தான் அது, அந்த லெஃப்டில் இவள் திரும்பணும். வேகமாக ஒரு லாரி வருது. அந்த ரோட்டில் பயணம் செஞ்சுட்டு நடந்து போகிற எல்லாருமே ரம்யாவை பார்த்து கத்துறாங்க, ஏம்மா நகர்ந்து போமா, லாரி அங்கே கண்ட்ரோல் இல்லாமல் வருது, நகர்ந்து போமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரம்யா ஏதோ ஒரு எண்ணத்தில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வரா. யார் சொல்கிறது அவள் காதில் விழலை போல். அந்த லாரி வருது, ரம்யா மேலே இடிக்குது. அதே வேகத்தில் அந்த காய்கறி எல்லாம் செதறுது. ஒரு நபர் அங்கேருந்து ஓடி வந்து தலையில் அடிச்சுக்கிட்டே ஓடி வந்து பார்க்க ஓடி வராரு. ஐயோன்னு அவங்க அவ்வளோ கத்துனமேம்மா, நவரவே இல்லையேம்மான்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறாரு. லாரியோட முன் டயர் நம்ம ரம்யாவோட தலையை ஏறி இறங்கி அங்கேயே தலை நசுக்கப்பட்டு அங்கேயே அவங்களோட உயிர் போகுது. அவங்க எண்ணங்கள் எதுவாக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவனோட பையனை பற்றி மட்டும்தான், அவனை எப்படி கரை சேர்க்கறதுன்றதை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களே தவிர வேறு எதுவுமே யோசிக்கலை. அப்படியே அவங்களோட உயிர் அங்கேயே பிரியுது.
ரம்யாவோட சாவுக்கு பார்த்திங்கன்னா பெருமாளோட சொந்தக்காரங்களில் எல்லாருமே வரல. ஆனால் அந்த கல்லில் கூட ஈரம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில பேர் வராங்க. அவங்களோட இறுதி சடங்குகளை அட்டன் பண்ணுறாங்க. அந்த வயதான அம்மாவுக்கும் இந்த தர்மாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சில பேர் பண உதவி பண்ணிவிட்டு அந்த ரம்யாவோட உடலை நல்லடக்கம் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இப்படியே 3 வாரம் போகுது. தர்மா ஒழுங்காக சாப்பிட மாட்றான். அம்மாவை நினைக்கிறான், அப்பாவை நினைக்கிறான். அவனால் என்ன பண்ண முடியும்? ஒரு வயசான பாட்டி மட்டும்தான் அவனை பார்த்துக்கிறது இருக்காங்க அந்த வீட்டில். ஸ்கூலுக்கும் ஒழுங்காக போகிறதில்ல. வீட்டில் படுத்து அழ ஆரம்பிக்கிறான். ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. அவங்க பாட்டி கெஞ்சி பார்க்குறாங்க, சாப்பிட்றாசா, அம்மா எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அந்த கட்டத்தில் திடீர்னு கோபமான நம்ம தர்மா, அம்மாவும் இதே தான் என்கிட்ட சொன்னாங்க பாட்டி, அப்பாவும் நம்ம கூட தான் இருக்கா, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நீ அம்மா இருப்பாங்கன்னு சொல்கிற, ஆனால் அம்மாவும் எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கள்ல, அப்போ எனக்காக யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி குழந்த ரொம்ப வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அதிலிருந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் ஆகுது. வீட்டில் எல்லாருமே ஓரளவுக்கு அந்த 2 பேரும் சகஜ நிலைக்கு மாறுறாங்க. அந்த டைமில் அன்றைய இரவு அந்த ஏரியாவில் ஒரு வாலிபர், அதாவது இளைஞர் சொல்லலாம், இரவு நேர சினிமா காட்சிக்கு போயிட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டுருக்காரு. இந்த ரம்யா பெருமாள் தம்பதிகள் வாழ்ந்த வீடு இருக்குல்ல, அந்த வீடை தாண்டி ஒரு ஒரு 20 ஸ்டெப்பு 30 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பார். திடீர்னு இவருக்கு ஏதோ ஒன்று, யாரோ நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சடனாக திரும்பி பார்க்குறாரு. அந்த ரம்யா வீட்டில் மாடி மேலே ஒரு அந்த கார்னர் இருக்கும்ல, அந்த பால்கனின்னு சொல்லுவாங்க. மாடி மேலேனா அந்த பால்கனி பில்லர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 30-40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி உட்காந்து அந்த நடுராத்திரியில் தலை வாரிட்டுருக்காங்க. இது எப்படி இவருக்கு இவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு தெரு விளக்கு இருக்குது. அந்த தெரு விளக்கோட வெளிச்சத்தில் தான் அந்த உருவம் அந்த சைடு திரும்பி உட்காந்து தலையை வாரிக்கிட்டு இருக்கிறதா இவர் இந்த பார்த்த நபர் சொல்கிறார். அதை பார்த்த பயத்தில் அந்த வாலிபர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. ஆனால் அவருக்கு அவரோட உள்ளுணர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாமே, ஏன் பயப்படணும், பயந்தா என்ன, நம்ம என்னன்னு தான் பார்க்கலாமே. அது மனுஷங்க மாதிரியும் தெரில, ஆனால் மனுஷங்க உட்காந்து தலை வர்ற மாதிரியே அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி எல்லாருக்கும் இருக்குது அந்த தயக்கமும் பயமும் அந்த வாலிபருக்கும் இருக்குது. ஆனால் மனுஷங்களில் சில பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பயமும் அந்த தயக்கமும் இருக்கிற நேரத்தில் தான் நம்ம அது என்னன்னு பார்த்துடலாமே, அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன துணிச்சல்னே சொல்லலாம், அது வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வாலிபருக்கு நடக்குது. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற உருவமும் இவரை திருப்பி பார்க்குது. அதோட தலை பாதி நசுங்கின நிலையில் இரத்தக்கரையோட இவரை பார்த்து ரொம்ப ஆங்காரமாக முறைக்குது. பதறி அடிச்சுட்டு ஓடின இந்த வாலிபரை அந்த ஆத்மா கல் மண் இந்த மாதிரி ஒரு நிறைய பொருளை தூக்கி அவர் மேலே வீசி எறியுது. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு அறிகுறின்ற மாதிரி கூட சொல்லலாம். இந்த வீட்டு பக்கம் நிற்கக்கூடாது, இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கல் மண்ணெல்லாம் தூக்கி அடிக்குது. இந்த வாலிபர் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கை காலை கழுவுறாரு. இவங்க வீடு நம்ம ரம்யா வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு தள்ளி தான் இருக்குது. இவர் வீட்டுக்கு போய் அந்த இடத்துல கை காலை அலம்பிட்டு அப்படி தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவிட்டு முகத்தில் இருக்கிற தண்ணியை அப்படி கையால் துடைச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. எதிர்க்க அந்த உருவம் நிற்கிது. இவரை பயமும் மூத்துது. அலறாரு, அம்மா அப்படின்னு அலறாரு. அங்கேயே கீழே விழுறாரு. ஆனால் மயக்கம் மட்டும்தான் அடைகிறாரு. இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த ஆத்மாவோட செயல் எப்படி இருந்ததுன்னா, வீட்டு பக்கத்தில் வரக்கூடாது, அங்கே வந்து நிற்கக்கூடாது, இது ஏன் வீடுன்ற மாதிரி அதோட பார்வை இருந்ததாகவும் அந்த நபர் சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. வீட்டில் அந்த பையன் அன்னைக்கு தான் ஸ்கூல் போகிறான். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் கழித்து தான் ஸ்கூலுக்கு கிளம்புறான். பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறான். சரிப்பா பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அந்த பாட்டியும் பூ எடுத்துகிட்டு அவங்க வியாபாரத்தை பார்க்க கிளம்புறாங்க. இப்படியாக வீடு பூட்டப்படுது. இரவு 6 ஆகுது. பாட்டியும் வராங்க. ஏன்னா இவன் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வராமல் பாட்டி பூ கடை போட்டிருக்காங்களா, அங்கே போய் உட்காந்துப்பான். ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க 2 பேரும். இந்த மாதிரி கரெக்டாக வராங்க. வரும்போது டிஃபன் ஏதோ வெளியவே வாங்கிட்டு வராங்க பாட்டியும் பேரனும்.
வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து வச்சு பார்த்தா வீடு ஃபுல்லாக அலங்கோலமாக இருக்குது. அவங்க அப்பாவோட ஃபோட்டோ கீழே உடைக்கப்பட்டிருக்கு. வீட்டில் கிச்சன் சாமான்கள் எல்லாம் அங்கங்கே தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு. என்னடா இது, பூனை இவ்வளோ தூரம் பண்ணாலும் ஃபோட்டோவெலாம் தூக்கி இழுத்து போட்டு உடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த பாட்டியோட மனசில். இந்த பேர பையன் என்ன சொல்கிறேன்னா, பாட்டி பூனை தான் பாட்டி வந்திருக்கோம், கண்டிப்பாக இவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கே அந்த பூனை தான், நம்ம வீட்டு பக்கத்தில் அடிக்கடி வரும்ல அந்த பூனை தான் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்கிறான். ஆனால் பாட்டிக்கு ஒரு விதமான சந்தேகத்தோடையே பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அப்பாவோட ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 4 அடிக்கு மேலே தான் இருக்குது. அது பக்கத்தில் செல்ஃப் கூட கிடையாது, ஒரு சேர் கிடையாது, டேபிள் கிடையாது. எப்படி வாண்டடாக ஒரு பூனை அங்கேருந்து எகிரி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை கீழே தள்ளி விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பாட்டியோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட்டு இவங்க வாங்கிட்டு வந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க அவங்களோட படுக்கை அறையில் போயிட்டு பாட்டியும் பேரனும் படுக்கிறாங்க. நைட்டு இரவு ஒரு 12-12:30 மணி இருக்கும். திடீர்னு பாட்டிக்கு ஒரு விதமான ஒரு முணுங்கல் சத்தம் கேட்குது. என்னடா இது, யாரா முணுங்குறா, அதுவும் என்னோடய காது பக்கத்தில் தீவிரமாக கேட்குது. பேரனை எப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க, பேரன் தூங்கிட்டு தான் இருக்கான். சடனாக என்ன பண்ணலாம், சரி லைட் போட்டு பார்க்கலாம், வெளியில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்களா, ஒரு வேளை ஜன்னல் வழியாக எப்படி கேட்குதான்னு பார்க்கறதுக்காக லைட் போட போகிறாங்க. லைட்டு போடுறதுக்குள்ளே அந்த சுவிட்சில் கை வைக்கிறதுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த பையனை வந்து கொஞ்சம் தள்ளி படுக்க வைக்கலாம், இழுத்து தள்ளி படுக்க வைக்கலாம். ஏன்னா ஓரத்தில் பெட்டு ஓரத்தில் படுத்துருக்கான், பேரப்புள்ள கீழே விழுந்துட போகிறான்ட்டு அந்த பையனை கொஞ்சம் இழுத்து இப்படி பக்கத்தில் தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கிற அந்த செகண்டில் அந்த பேரனோட தலைமாட்டில் பார்க்குறாங்க ஒரு வாலிபர். அவங்க மாடி மேலே என்ன உருவத்தை பார்த்து பயந்து ஓடினாரோ அதே உருவம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே அந்த தர்மான்ற பையன் பக்கத்தில் அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு தன்னோட பாதி நசுங்கின முகத்தோட ஒரு கண்ணில் கண்ணீரும் ரத்தமும் கலந்து வடியுது. ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த குழந்தைய பார்க்குறா, ஆனால் தலையை தடவி விடுது. இதெல்லாம் பார்த்த பாட்டி யார் நீ அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த பேய் கொஞ்சம் கூட பதட்டப்படலை. பொறுமையாக அந்த பாட்டியை தலையை நோக்கி நேராக்கி அந்த பாட்டியை பார்க்குது. பார்த்த அடுத்த செகண்ட் பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு இது ரம்யா தான்னு. உடனே லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டு அடுத்த செகண்ட் அந்த உருவம் அங்கேருந்து மறையுது. பாட்டி விறுவிறுன்னு போகிறாங்க. போய் உள்ளே போயிட்டு பூஜை அறையை போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து தன்னோட பேரனுக்கும் இவங்களுக்கும் போட்டுட்டு அவங்க கும்பிட்ற அந்த மாரியம்மனை வேண்டிக்கிட்டு, அம்மா நீ தான் துணைக்கு இருக்கணும், இது கனவாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி நைட்டு தூங்குறாங்க. அன்றைக்கி நைட்டு எந்த பிரச்சனையும் நடக்கல வீட்டில். இந்த மாதிரி வீட்டில் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் உடையிறது, ஃபோட்டோ கீழே விழுறது, இல்லை இவங்க ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போன சாப்பாடு தூக்கி எறியப்படுது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்ன தான் இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது, இது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த சந்தேகமும் வளர்த்துக்கிட்டே இருக்குது. என்ன இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, டெய்லியுமே வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு ஒரு மாதிரி மனசும் பதட்டமாகவும் இருக்குது, இதை இப்போவே நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் ஒரு பூசாரி இருக்கார். அவர் சாமியாடின்னு கூட சொல்லலாம். அவர் அந்த இடத்துல உட்காந்து எல்லாருக்குமே அருள் சொல்லிகிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு தான் இந்த தர்மாவோட பாட்டி போய் உட்காந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குது சாமி, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் பேர பக்கத்தில் உருவத்தை பார்த்தேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அது என் மக ரம்யா தான், அவள் குழந்தைய பார்க்க தான் வந்திருக்கா, அதனால் நான் அன்றைக்கி பயந்தேன் தான், ஆனால் ஒரு பெத்த தாயோட ஆத்மா தன்னோட குழந்தைய பார்க்க வர்றதுக்கு நான் ஒன்றும் பெருசாக பயப்படலை, சரி அவளை பெற்றவளை பார்க்க வரா, அதனால் நான் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இந்த பிரச்சனை வீட்டில் ஏன் டெய்லியும் அதிகமாகுது, வீட்டில் இருக்கிற சாமான்கள், ஃபோட்டோக்கள், நான் செஞ்சு வச்சுருக்கிற சாப்பாடு, இது எல்லாமே கீழே சிந்தி போடுது, உடஞ்சிடுது, தூக்கி எறியப்படுது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அந்த சாமிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியும் கணிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கணிச்ச அந்த சாமி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா உங்கள் வீட்டில் நீ சொல்கிற மாதிரி உன் மகளோட ஆத்மா தான் இருக்குது, ஆனால் அந்த ஆத்மா பயங்கர கோவ நிலையில் இருக்குது, அது ஏன்னு தெரியல, நம்ம டைரெக்டாக அந்த ஆத்மா கிட்ட கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் அந்த ஆத்மா கிட்ட பேசி பார்க்குறேன், அதுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நிம்மதி அடைய வச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்து தன்னோட பேரனுக்கு இட்லி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இட்லியை செஞ்சு அந்த இடத்துல சட்னி அரைச்சி கொஞ்சோண்டு சாம்பார் அந்த மாதிரி வச்சு அந்த பேரனுக்கு ஊட்டலான்னு ஒரு தட்டில் போட்டு வைக்கிறாங்க. இந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அந்த ரூமில் உட்காந்துட்டு இருந்த அந்த தர்மாவை கூப்பிட்றதுக்கு உள்ளே போகிறாங்க. போயிட்டு தர்மா வாயா சாப்பிட்லாம், பாட்டி நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லி தர்மாவை கூட்டிகிட்டு வந்து டேபிளில் பார்க்குறாங்க. தட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கு. கீழே இட்லி ஃபுல்லாக சிந்திருக்கு. ஒரு விதமான அழுகை சத்தம் அந்த வீட்டில் இரவு 9 மணிக்கே கேட்க ஆரம்பிக்குது. 2 பேரும் அலறி போகிறாங்க. இவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, ரம்யா இங்கே வந்திருக்கா, எதுக்காக அழறான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியல. அந்த பையனை இருக்க பிடிச்சிட்டு பூஜை ரூம் பக்கத்தில் போகிறாங்க. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தா பூஜை ரூமுக்குள்ளே போயிருக்கலாம். சடனாக அந்த இடத்துல அந்த பூஜை ரூமுக்கும் அதுக்கும் ஒரு அடி கேப் தான் இருக்கும். அந்த இடத்துல ரம்யாவோட அந்த ஆத்மா வந்து நின்றுட்டு, என் பிள்ளையை எங்கே கூப்பிட்டு போகிற, திருப்பியும் பூஜை ரூம் உள்ள கூப்பிட்டு போனேன், உன்னை அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், இங்கேயே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மிரட்டுது. அலறி போன நம்ம பாட்டி அவனோட பேரன் கையை பிடிச்சிக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாங்க. அந்த ஆத்மா வருது. ஏம்மா இப்படி பண்ணுற, நான் யாருன்னு தெரிஞ்சுமா இப்படி பண்ணுற, நீ என் பிள்ளைய பார்த்துக்க முடியாதும்மா, நான் அவனை கூட்டுட்டு போகிறேம்மா, அவனை என் கூடயே கூட்டுட்டு போகிறேம்மா, என் பிள்ளைய பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, என்ன பிரிஞ்சு அவனாலையும் இருக்க முடியல, நீ அவனை பார்த்துக்க முடியாதும்மா, நான் கூட்டுட்டு போகிறேம்மா. இந்த வார்த்தை வந்து சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி இருக்காது. அது சொன்ன விதமே பயங்கர ஆத்திரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்ததாக அந்த பாட்டி குறிப்பிட்டிருக்காங்க. இப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்களை பயமுத்துறதும் அவங்க அம்மாக்கிட்ட இப்படி மிரட்டுறதும் இப்படியுமாகவே போகுது. எப்படியோ அவங்க ஒரு 3 மணி வரைக்கும் இந்த தொல்லையிலேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே தூங்குறாங்க. ஆனால் இந்த பாட்டிக்கு தூக்கமே வரல. இந்த பிரச்சனை நம்ம இன்றைக்கே முடிக்கணும்னு சொல்லி விடிய காலையில் 6 மணிக்கே ஏஞ்சி ஓடுறாங்க. அந்த சாமியாரை பார்க்குறாங்க. சாமி நீங்கள் வந்துடுங்க சாமி, நீங்கள் ஈவினிங்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இப்போவே வாங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நேற்று நடந்தது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை கூப்பிடுறாரு. சாமியாரும் அங்கேருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்து வீட்டில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுறாரு. அப்போது அந்த ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அந்த சாமியார். உடனே அந்த ஆத்மாவும் அந்த இடத்துல வந்து இந்த சாமியோட மந்திரத்தால் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து நிற்கிது. இவர் கேள்வி கேட்குறாரு, ஏன் தாயி இங்கே வந்து உன் பிள்ளையும் உன் அம்மாவையும் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு. பதட்டமோ இல்லாமல் சாதாரணமாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட, அதாவது மனுஷங்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நான் என் பிள்ளையை என் கூட கூட்டிகிட்டு போவேன், இந்த உலகத்தில் கருணையே இல்லாத இந்த உலகத்தில் என் பிள்ளையை நான் விட்டுட்டு போக ஆசைப்படலை, அவன் கூடவே இருந்து அவன் வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருக்கணுன்ட்டு தான் நான் என் வாழ்க்கையே என் பிள்ளைக்காக அர்ப்பணித்தேன். நான் ஏன் சாகணும், நான் எத்தனை சாமியை கும்பிட்டேன், எந்த சாமியும் எனக்கு உதவி பண்ணலையே, என் பிள்ளையை விட்டுட்டு நான் இவ்வளோ சீக்கிரம் சாகணும்னு ஏன் அந்த கடவுள் எனக்கு விதியை கொடுத்தான், நான் என் பிள்ளையை கூப்பிட்டுட்டு தான் போவேன், என் பிள்ளைக்குன்னு யாருமே கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது, என் அம்மா எத்தனை வயசு வரைக்கும் இங்கே இருப்பா, அவன் கூட இருக்க முடியும், அதுக்கப்புறம் என் பிள்ளை அனாதையாக மாறிடுவானே, அவனை என் கூடயே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட அந்த பேய் ரொம்ப ரெக்வெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் பேசுது. அந்த சாமியார் முன்னாடி அது கோபத்தை காட்டலை. அதோட தாய் பாசத்தோட வெளிப்பாடாக தான் அதை சாமியார் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற அந்த ரம்யாவோட அம்மாவும் பார்க்குறாங்க. தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. ஏண்டி உனக்கா இது நடக்கணும், உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்டி, முடிஞ்ச அளவுக்கு நான் நான் சாகிற வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிறேன், அவன் நல்ல நிலைமைக்கு வருவான், நீ பயப்படாமல் போய் சாந்தி நிலையை அடைஞ்சு நீ உன் புருஷன் கூட அங்கே நீ சந்தோஷமாக இரு, உன் பிள்ளைக்கு ஒரு சாமியாக இருந்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு, அவன் நல்லபடியாக வருவான்னு சொல்லி அந்த ரம்யாவோட அம்மா தலையில் அடிச்சுட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த ஆத்மா உடனே சம்மதிச்சிச்சான்னா இல்லை, அந்த பிள்ளையை கூட்டுட்டு போவேன்னு ஒத்த காலில் நிற்கிது. அந்த ஆத்மா ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த குடும்பத்தில் பெரிய சப்போர்ட்டாக யாருமே அந்த பையனுக்கு இல்லை. வந்தவங்க, அந்த சாவுக்கு வந்தவங்க காசு கொடுத்தாங்க, அந்த காசு எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஆத்மா ஒரு விதத்தில் கரெக்டாக யோசித்தாலும் அந்த உயிரை எடுத்துகிட்டு போகிற விஷயன்றது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயத்தையும் திகிலையும் இந்த கதையில் நம்மளுக்கு ஏற்படுத்துது. கடைசியில் அந்த சாமியார் அந்த பேய்க்கு புரிகிற மாதிரி
அந்த ஆத்மாவுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி, நீ உன் பையன் கூட எப்போவுமே ஒரு சாமி மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நீ இருப்ப, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆனால் இந்த உருவத்தில் நீ அவன் கூட இருக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. ஸோ நான் சொல்கிறத நீ செஞ்சனா நான் இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டேன். நீ சாமியாகவே இந்த வீட்டில் இருக்கலாம். அதை மீறி நான் இந்த பையனை கொண்டு தான் போவேன்னு நீ முடிவு பண்ணனா ஒரு பிரேதாத்மாவாக மாற்றி நம்ம அம்மன் கோயிலில் இருக்கிற வேப்ப மரத்தில் ஆணியில் அடிப்பேன். அதுக்கப்புறம் உன் பையனை எப்போவுமே பார்க்க முடியாது. அந்த அம்மாவோட ஆசையில் கடைசியில் நீ ஜீவஜோதியாகி அழிஞ்சு தான் போவ. அதுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கும்போது அந்த ஆத்மா பதறுது. அந்த அங்காள பரமேஸ்வரியோட பேரை சொன்ன உடனே அந்த ஆத்மாவும் அடங்கி போகுது. நான் ஒத்துக்கிறேன் சாமி, நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். நான் என் பிள்ளைக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்னை எங்கேயும் கொண்டு போய் ஆணியில் அடிக்க வேணாம். நான் அவனுக்கு கூடவே எப்போவுமே அவனுக்கு ஒரு துணையாக இருந்து நான் அவனை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் சாமி, அதுக்கான வழியை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு. அந்த இடத்துலையே அந்த ஆத்மா ஒரு புகை மாதிரி ஆகி அங்கேருந்து மறைஞ்சு போகுது. இந்த சாமியாரும் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருங்க, அந்த பையன் இதுக்கப்புறம் நல்லா வருவான், அவனுக்கு அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும், இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட வேணாம், அவள் தெய்வமாக இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாள், நீங்கள் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்ட்டு சொல்லி அவங்க கையில் விபூதியை கொடுத்து அந்த பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த சாமியார் கிளம்புறாரு. இந்த கதையில் பயங்கரன்றது ஒரு அதிபயங்கரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதிபயங்கர கதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த கதையில் அதிபயங்கரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த பெருமாள் குடிக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. பேயை விட மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் பாதி வாழ்க்கையில் புருஷன் சாகிறதும், கணவன் இல்லாமல் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய இந்த பூமியில் இந்த உலகத்தில் வளர்க்குறதும் தான் மிகப்பெரிய பயங்கரம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.